நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான காரியங்கள் இந்த இரண்டு தான். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் போகிற வழியிலே நம்மை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். என்ன வழி? நம்ம போகிற வழி அதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம், இல்லைங்களா? அந்த வாழ்க்கை பயணம் கொஞ்ச நேரம் இல்லை, அது வெகு தூரம். இந்த வாழ்க்கை பயணம் ஒருவேளை அது 50 வருடமாக இருக்கலாம், 60 வருடமாக இருக்கலாம், 80 வருடமாக இருக்கலாம், இல்லை 100 வருடம் கூட இருக்கலாம். இந்த வாழ்க்கை பயணத்தில் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு குறைவு இல்லை. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் கர்த்தர் எனக்கு மெய்ப்பர். ஏன்னா அவர் எனக்கு முன்னாலே செல்லுகிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறவர். ஆகையினாலே எனக்கு குறைவு இல்லை. என் தேவைகளையெல்லாம் அவர் சந்திப்பார், என் குறைவுகளையெல்லாம் அவர் நிறைவாக்குவார். என் பாதையிலே என்னை அவர் பாதுகாத்து கொள்வார். இல்லைங்களா? எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகிவிடும், ஒன்றுமே இருக்காது. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகின்றான். இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி மூத்தவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் இவன் பெற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் தெரிந்தவுடனே அவனுடைய சகோதரனாகிய ஏசா என்ன செய்கிறான்? மிகுந்த கோபம் கொண்டு அவனை எப்படியாயினும் கொலை செய்து விட வேண்டும் என்று நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அதை தெரிந்து கொண்டு அவனுடைய தாய் என்ன செய்கிறான்? மகனே, உன் சகோதரனால உனக்கு ஆபத்து இருக்கிறது, ஆகையினால் நீ என்ன செய், என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு, அதாவது உன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு நீ போய் அங்கே கொஞ்ச காலம் இரு, உன் சகோதரனுடைய கோபம் தணிகிற வரைக்கும் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி வசதிகள் அன்றைக்கு கிடையாது, இல்லைங்களா? நல்ல ரோடு இருந்துச்சா, நல்ல வெஹிக்கிள்ஸு வண்டிங்க இருந்துச்சா நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கு? அந்த காலத்திலெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்க நடந்து தான் போவார்கள். கொஞ்சம் வசதியானவர்கள் குதிரையிலே போவார்கள். அவங்க தேசத்தில் கழுதையின் மேல் பிரயாணம் செய்வார்கள், இல்லைங்களா? ஆனால் வழி எப்படி இருக்கும்? கரடு முரடான வழி, இல்லைங்களா? காடு, ஒத்தையடி பாதை, இந்த மாதிரிலாம் 2 வண்டி போகிற மாதிரி, ஒரு வண்டி போகிற மாதிரிலாம் பெரிய ரோடெல்லாம் கிடையவே கிடையாது, இல்லைங்களா? அதெல்லாம் இன்றைக்கி கூட நீங்கள் சில கிராமங்களுக்குள்ள போக்குவரத்து வசதிகள் இல்லாத கிராமங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜனங்க என்ன செய்வாங்க? அந்த ஒத்தையடி பாதையில் போவாங்க. அவங்க நடந்து 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 அந்த பாதை அப்படியே வெள்ளையாக மாறி இருக்கும், இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் அது. இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு ஓடுகிறான். வெகு தூரம் போக வேண்டும். வழியில் என்ன ஆயிடுச்சு? நேரம் கடந்து போச்சு, இருள் சூழ்ந்து விட்டது. இனி மேற்கொண்டு என்ன செய்ய முடியாது? அவன் போக முடியாது. காட்டு வழி, இல்லைங்களா? வனாந்திரமான வழி. அங்கே ஒருவேளை துஷ்ட மிருகங்கள் இருக்கலாம், விஷப்பூச்சிகள் இருக்கலாம், இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு பாதைக்குள்ளே அவன் நடந்து போய் கொண்டிருக்கின்றான். இருட்டி விட்டது, இனி போக முடியாது. என்ன செய்கிறான்? ஒரு இடத்துல படுத்துக் கொள்ளுகிறான்.
படுத்துக்கொள்கிறவன் என்ன செய்வான்? இப்போ யாருமே அவனுக்கு துணை இல்லை இல்லைங்களா? தாய், தகப்பன், சகோதரன் இல்லைங்களா? அவன் வீட்டுக்குள்ளே எல்லாமே இருந்தது. நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நல்ல சாப்பாடு இருந்துச்சு, நல்ல வஸ்திரம் இருந்தது. ஆனால் இப்போ அவனுக்கு ஒன்று மேலே போட்டு கொண்டிருக்கிற ஒரு வஸ்திரம்தான். இப்போ அவனுக்கு யார் துணை? தேவனை தவிர வேற துணை அங்கே கிடையவே கிடையாது. அப்போ அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நான் போகிற இடத்துல என்ன செய்யணும்? நீர் என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த வழியிலே என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவன் ஜெபித்து விட்டு என்ன செய்கிறான்? இங்கே நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை சுற்றிலும் என்ன இருக்குது? ஆபத்துக்கள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்திலையும் நம்மை சுற்றிலும் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், திடீரென்று சில வியாதிகள் வரலாம் இல்லைங்களா? சில ஆக்சிடென்ட்டுகள் நடக்கிறது. எத்தனையோ விதத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஆபத்து இருக்கிறது, வெளியே போனாலும் ஆபத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதை உணர்ந்து தான் யாக்கோபு ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு? தரிசனத்தில் தோன்றுகிறார். அவனுக்கு சொல்கிறார், நான் உன்னோட இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை நான் மறுபடியும் என்ன செய்வேன்? திரும்ப கொண்டு வருவேன், உன்னுடைய வீட்டுக்கு நான் உன்னை திரும்பவும் கொண்டு வருவேன். அப்போது ஆண்டவர் அவன் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். வானத்திலிருந்து ஒரு பெரிய ஏணி போடப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து இல்லைங்களா? ஒரு பெரிய ஏணி. அந்த ஏணியிலிருந்து என்ன செய்கிறாங்க? தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து அப்படியே அவனை சுற்றி கொண்டு அப்படியே மேலே போகிறாங்க. சில கீழே, சில வந்து அவனை சுற்றி கொண்டே மேலே போகிறார்கள், கீழே வருகிறார்கள். அந்த இரவு முழுவதும் அவனை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? தேவ தூதர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய தூதர்களை நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக நிறுத்துகிறார் இல்லைங்களா? என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது இல்லைங்களா? அப்போ அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது இல்லைங்களா? அவருடைய தூதர்கள் நம்மை தாங்குகிறார்கள். திடீர்னு கால் சிலிப்பாயிடும், அங்கே விழுந்திருந்தால் தலையில் அடிபட்டிருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் யாரோ என்ன செய்திருப்பாங்க? நம்மை தாங்கி இருப்பார்கள், நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்மை தூக்கி நிறுத்தி இருப்பார்கள். இதெல்லாம் அதிசயம். அதெல்லாம் எப்படி நடக்குது? நம்முடைய பலனால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அவருடைய தூதர்களை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாத்து கொள்கிறார். இதுதான் தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற பெரிய அதிசயம். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த அதிசயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவன் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்? திரும்பவும் என்ன செய்வேன்? நான் கொண்டு வருவேன் என்று அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். அப்புறம் பாருங்க, அவன் நித்திரை தெளிந்து எழுந்திருக்கிறான். எழுந்த உடனே என்ன நடக்குது? பெரிய ஆச்சரியம். நான் தனிமையாய் படுத்திருந்தேன், பயத்தோடு இருந்தேன், கலக்கத்தோடு இருந்தேன். ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை இந்த இரவு வேளையில் பாதுகாத்து கொண்டார். எழுந்து, இது சாதாரண இடம் அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறான்? பெத்தேல் என்று பெயர் வைத்தான் இல்லைங்களா? பெத்தேல் என்றால் தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம், தேவன் தங்கியிருக்கிற இடம். அதனால்தான் நிறைய வீடுகளுக்கு பெத்தேல்னு பேர் வைப்பாங்க. நிறைய
ஆலயங்களுக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார்கள் இல்லைங்களா? ஏன்? தேவன் அங்கே தங்கி இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம்.